வாசிக்கலாம். சங்கீதம் 86வது சங்கீதத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கும் போது 86ஆம் சங்கீதம் 17வது வசனம், கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படி எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பேன். இன்னொரு விசை சத்தமாய் வாசிக்கலாம். கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்கிறதை என் பகைஞர்கள் கண்டு, ஆமேன், நீர் என்னை தேற்றுகிறதை என் பகைஞர்கள் கண்டு வெட்கப்படும்படி எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு விரோதமானவர்கள் இல்லையென்றால் உங்களுடைய சொந்தங்கள் பலர், இவனுக்கு யார் துணை செய்ய போறா, இவனுக்கு யார் இருக்கிறா, இல்லைன்னா இந்த மனுஷிக்கு யார் துணை செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நாட்களும் உங்களை வேதனைப்படுத்திட்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த தாவீதுனுடைய ஜெபத்தின்படியே உங்களுக்கு துணை செய்கிறவர் கர்த்தர், உங்களை தேற்றுகிறவர் கர்த்தர் என்கிறதை, ஆமேன், பகைஞர்கள் கண்டு வெட்கப்படும்படி ஒரு அனுகூலமான அடையாளத்தை நம்புறவர்கள் கரங்களை தட்டி, ஆமேன், கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிறார் என்கிறதை வெகு சீக்கிரத்திலே நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? உங்களுக்கு துணை செய்கிறதை மனிதர்கள் பார்க்க போகிறார்கள், உங்களை வெட்கப்படுத்தினவர்கள் பார்க்க போகிறார்கள். உங்களுக்கு ஒருவர் துணை செய்ய போகிறார், அது வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர். நம்புறவங்க ஆமேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும் போதே நிறைய பேருடைய வாழ்க்கையில நடக்க போகிறது. உங்களுக்கு ஒருவர் துணை செய்கிறார் என்கிறதை எதிரிகள் கண்டுகொள்ள போகிறார்கள். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஏசேக்கு என்கிற துறவை தோண்டுகிறான், சித்னா என்கிற துறவை தோண்டுகிறான். அப்பொழுது ஏசேக்கிலே அவனோட வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், சித்னாவிலே அவனோடு வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஈசாக்குனுடையது தான் இந்த துறவுன்றதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அங்க எழுதப்பட்டிருக்கிற பத்திரம் ஒரு காகிதத்தில் எழுதப்பட்டிருந்தா ஒருவேளை அந்த பத்திரம் கிழிஞ்சு போயிருச்சு, தண்ணியில் அடிச்சு போயிருச்சு, அவங்க தீ அதை மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்ல இந்த மாதிரி பத்திரம் எல்லாம் போயிருச்சு அப்படின்னு ஒருவேளை சொல்லி இருக்கலாம். ஆனா அந்த காலத்துல எல்லாம் பத்திரங்கள் எழுதும் போது அவங்க கையில இல்ல பேப்பர்ல எல்லாம் எழுதுறது இல்லை, அவங்க ஒரு பெரிய தோட்டத்துல இருக்கிற கிணத்துல அங்க இருக்கிற பாறையில எழுதி வைப்பாங்க. அந்த பாறை இருக்கிற இடத்துல கிணறை தோண்டி அந்த கிணத்துக்குள்ளே இருக்கிற கல்வெட்டுகளில் இவ்வளவு ஏரியாவிலிருந்து இந்த ஏரியா இவ்வளவு இடம் இந்த நபருக்கும் அவருடைய பின்வரும் சந்ததிக்கும் இது நிரந்தரமாய் கொடுக்கப்பட வேண்டியது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஏசேக்கில் இந்த ஈசாக்கு துறவு தோண்டும் போது அது தன்னுடைய தகப்பனாருடைய துறவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது அழியாத எழுத்து, அது கையினாலே அழிக்க முடியாது, அதை தீனாலே அழிக்க முடியாது. ஆனா அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். சித்னாவிலும் அதே போல இருக்கிறது, எவிடன்ஸ் இருந்தும் நன்மைன்னு தெரிந்தும் அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனால் ஏன் அப்படின்னு சொன்னா, இவனுக்கு துணை செய்கிறதற்கு யாரும் இல்லை, அவனுக்கு கேட்கிறதற்கு யாரும் இல்லை, அவனுக்காக யார் நிப்பா, அவனுக்காக யார் சண்டை போடுவா, அவனுக்காக யார் வழக்காடுவா அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலே சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்தார்கள். எதிரிகள் அப்படிதான் நினைச்சு வந்தாங்க. அதனாலதான் ஏசேக்கை விட்டு சித்னா விட்டு அவனை துரத்துனாங்க. ஆனால் ரெகோபோத் என்கிற இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உனக்காக கேட்கிற ஒருவர் இருக்கிறார் என்கிறதை கண்டோம், உனக்காக வழக்காட ஒருவர் இருக்கிறார் என்கிறதை கண்டோம், உனக்காக பரிந்து பேசுகிறது ஒருத்தர் இருக்கிறார் என்கிறதை கண்டோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவாதி தேவன் வாக்கு கொடுக்கிறார், உங்க பிள்ளைகளுக்காக கேட்கிறதற்கு ஒருவர் இருக்கிறார் என்கிறதை உங்களுடைய சத்துருக்கள் காண போகிறார்கள், சொந்தங்கள் காண போகிறார்கள். உங்களுக்காக கேட்கிறதற்கு ஒருவர் இருக்கிறார் என்கிறதை நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. ஆமென். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்.
நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீங்க எங்கு போனாலும் யார் உங்களுக்கு துணை நிற்பார் என்றால் கர்த்தர் துணை நிற்பார். நீங்கள் ஒருவேளை அங்கே சிங்க கெபிக்குள்ள கடந்து போனாலும் கர்த்தர் அங்கே உங்களுக்கு துணை நிற்பார். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, எங்கள் தேவன் எனக்கு துணை செய்கிற கர்த்தர். ஹாஸ்பிட்டல்ல ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் துணை செய்கிற தேவன். உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மிகுந்த வலியினாலே பிரசவத்திலே துடிக்கப்பட்ட ஒரு சகோதரி, ரொம்ப பயம் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு குழந்தை வயிற்றில் உருவானதிலிருந்து அவங்க சரீரத்தில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடைபெற்றது. அவர்களுக்கு வராத பிபி வந்துருச்சு, வராத சுகர் வந்துருச்சு. அந்த குழந்தைய வயிற்றில் சுமந்ததிலிருந்து அவங்களுக்கு பலவீனத்தின் மேலே பலவீனம். ஏன் ஆண்டவரே தந்தீர் அப்படின்னு கேட்குற அளவிற்கு நொறுக்கப்பட்டார். அப்போ அந்த கடைசி லாஸ்ட் மினிட் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அது நல்ல ஒரு கிறிஸ்தவ ஹாஸ்பிட்டல் அல்ல, சாதாரணமான உலகத்தில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் தான். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஸ்ட்ரக்சரில் வச்சு தள்ளிட்டு போகும்போது, ஐசியூக்குள்ளே கொண்டு போகும்போது அவங்களுக்கு ரொம்ப பயம் அதிகமாகுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அதற்கு முன்பாக ஜெபிக்கும் போது பாஸ்டர் நீ போ மகளே, ஆண்டவர் உன் கூட இருப்பார், நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் யாரையுமே எனக்கு உள்ள தெரியாது, அந்த டாக்டர்ஸ் நர்ஸுங்கெல்லாம் யாருமே தெரியாது, எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தது இன்னொரு கிளினிக்கு, ஆனால் இப்போ நான் குழந்தை பிறக்கிறதுக்காக வந்திருக்கிறது இந்த ஹாஸ்பிட்டல், யாரையுமே எனக்கு தெரியாதே அப்படின்னு. உடனே இந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார், யாரும் தெரியாதுன்னு நீங்க நினைக்க வேண்டாம், அந்த இடத்துல உனக்காக பரம டாக்டர் நிற்பார், நீ தைரியமா போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இவங்க உள்ள போயிட்டு அப்படியே அந்த பிரெக்னன்சி அந்த டைம் நெருங்கிட்டே இருக்குது, ஆபரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டானது. அப்போ இவங்களை தொட்டு பார்த்தா பிபி ரொம்ப அதிகமா இருக்குது. டெஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாம் பயங்கரமா பயப்படுறாங்க, உடம்பெல்லாம் ரொம்ப வேர்த்துட்டே இருக்குது. அப்போ அவங்கள ஆபரேஷன் பண்ண போற டாக்டர் அவங்க பக்கத்துல நின்று என்னம்மா பயப்படுறியா நீ அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே இவங்க சொல்றாங்க, ஆமா டாக்டர் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. இல்ல நீ ரொம்ப பயப்படுற, நீ பயப்பட்டனா எதுவும் பண்ண முடியாது, நீ பயப்பட்டனா பிபி ரொம்ப ஏறிட்டே இருக்கும், எங்களுக்கு ஆபரேஷன் கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. என்னால பயத்தை மாற்ற முடியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு. சரி என்ன செஞ்சா நீ தைரியமாவ அப்படின்னு கேட்கும்போது இந்த மக சொல்றா, ஏதாவது ஒரு கிறிஸ்தவ பாட்டு, ஏசப்பா பாட்டு பாடுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களாமா. சொன்ன உடனே அந்த டாக்டர் பொட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த டாக்டர் ஒரு கிறிஸ்தவ டாக்டருடைய அப்படியே தோற்றம் எல்லாம் எதுவும் இல்லை. அவங்க ஒரு கிறிஸ்தவ பாடல் அந்த இடத்துல பாடினாங்களாம். பாடின உடனே டாக்டர் எனக்கும் இந்த பாட்டு தெரியும், உனக்கும் தெரியுமா, நீ கிறிஸ்தவ பிள்ளையா, அப்ப என் கூட சேர்ந்து பாடுன்னு சொல்லி 2 பேரும் அந்த பாட்டை பாடி முடிக்கிறதுக்குள்ள அந்த பிபி நார்மலுக்கு அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். எந்த மனுஷனும் வர முடியாத இடத்திலே, எந்த மனுஷனும் உதவி செய்யாத முடியாத இடத்திலே, அது எவ்வளவு பெரிய நெருக்கமான இடமா இருந்தாலும் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு துணை நிற்பேன், நான் உனக்கு துணை நிற்பேன். உலகமே எதிர்த்து நின்றாலும் உங்களுக்காக துணை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். சொந்தங்கள் எதிர்த்து நின்றாலும் உங்களுக்கு துணை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை சுற்றி இருக்கிற உங்களிடத்தில் நன்மையை பெற்ற, உங்களுடைய நன்மையினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகம் பேர் உங்களுக்கு துணை செய்யாவிட்டாலும், தாயின் கருவிலே உருவாக்கின முன்னே தெரிந்து கொண்டவரும், உங்களை பேர் சொல்லி அழைத்தவரும், இத்தனை நாட்களும் உங்களுக்கு துணை செய்தவருமாகிய கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இது எனக்கு போதும் ஆண்டவரே. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, தாவீது ஜெபித்தது மாதிரி ஜெபம் பண்ணுங்க. அப்பா நீர் எங்க பக்கத்துல இருந்தா போதும் ஆண்டவரே. 1000 பேருக்கு நான் பயப்பட மாட்டேன், 10000 பேருக்கு நான் பயப்பட மாட்டேன். நீங்க எங்க பக்கத்துல நில்லுங்க, நீங்க எங்க சார்பில் நில்லுங்க. நீங்க எனக்கு உதவி செய்கிறதை அநேகர் பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம், அநேகர் பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு துணை செய்கிற கர்த்தர்
ஆபத்திலே என்னோடு கூட இருந்து துணை செய்கிற கர்த்தர். ஆமென்.